Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புரட்சி அதிமுகனுடைய தலைவர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். 3 பேர் முடிவல்ல தொடக்கம். அதிமுகவிலிருந்து விலகல் என்பது முடிவல்ல, அது ஒரு தொடக்கம்னு சிவா பரமேஸ்வரன் சொல்றார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்க பெருமிதமாக சொன்னாங்க, எனக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் 10 ஆண்டுகளுக்குள்ளாக கட்சி 2000 ஆன ஒரு அணியிலேருந்து 3 பேர் விலகி இருக்காங்க. இந்த விலகல் இன்னும் தொடருங்கிறாங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது சார்? எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கா? குட் ஈவினிங் டு தமிழ் சேனல். எதிர்காலம்னு ஒண்ணு இருந்தா அது தொடருமா இல்லையான்னு நான் பதில் சொல்லுவேன். எதிர்காலத்தை தான் முடிச்சிட்டாங்க சார். இப்ப அவர் சொன்ன மாதிரி இது தொடக்கம். அடுத்த லிஸ்ட் போயாச்சு, அடுத்து அனௌன்ஸ் ஆகும். இதுல நீங்க ஒன்றும் யோசனையே பண்ண வேண்டாம். என்னன்னா, ராஜினாமா கொடுத்தாச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சென்றார்கள், சபாநாயகரை சந்தித்தார்கள், ராஜினாமா கொடுத்து விட்டார்கள், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவர் இல்லை என்று மறுக்க முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சொல்ல முடியாது. ஆகவே அதை அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கு பின்னாடி அவங்க அங்க போய் போக வேண்டிய இடத்துல போய் அவங்க போய் பாக்குறாங்க. அப்புறம் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அந்த முதலமைச்சரை சந்தித்தார்கள் என்ற செய்திகள் வருகிறது. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி வெற்றி பெற்று 1 மாதம் முடியல, ஆட்சிக்கு வந்தது தாவேகா. இந்த 1 மாத காலத்தில் கட்சி 2ஆக உடைகிறது. இது ஒரு அணி, அது ஒரு அணி. அந்த அணியில் என்ன பியூட்டினா, இந்த அணியிலிருந்து அந்த அணிக்கு ஒரு 3 பேர் 5 பேர் சென்று விட்டார்கள். ஒருவர் கை ஓங்குகிறது, ஒருவர் கை தாழ்கிறது. வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? சொந்த கட்சியில ஜெயிச்ச பின்னாடி 2ஆ உடஞ்சி இங்கிருந்து அங்க போனான்னா, இங்கிருந்து அங்க வந்தான்னா, முதலுக்கே மோசம் 2 பேருக்கு போய் 3 பேர் வெளியே போயிடுச்சு. 3 பேர் போனது முன்னுரை தொடரும் என்ற கதியும் ஆகிவிட்டது இப்பொழுது. ஆகவே அவர்களை சார், அது குதிரை பேரமா இருக்கட்டும், கேமல் பேரமா இருக்கட்டும், எந்த பேரமா இருக்கட்டும், வெளியே வந்தது உண்மையா இல்லையான்றதுதான் இப்ப கொஸ்டின் மார்க். ஆகவே ஜனநாயகத்தில், டெமோக்ரஸியில முழு உரிமையும், அதாவது முழுமையா ஒரு 117 தேவை, 118 தேவை என்பது அந்த இலக்கை அடைய முடியாமல் 107 என்கின்ற இலக்கை அடைந்ததால் தான் ஒரு ஸ்திரமா இல்லை. அதாவது உங்களுக்கு காங்கிரஸினுடைய ஆதரவு, கம்யூனிஸ்டுடைய ஆதரவு, முஸ்லீம் லீக் ஆதரவு, மரியாதைக்குரிய திருமாவளவன் அவருடைய ஆதரவு, இப்படி அவர்கள் இந்த ஆதரவை எல்லாம் கேட்டுதான் ஆட்சி அமைக்க முடிந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர்கள் முயல்வார்கள். ஆனால் அம்மா பெயரை, தலைவர் பெயரை எல்லாம் உச்சரித்து வந்து இங்கே எம்எல்ஏ ஆன இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போறாங்கண்டா. எனக்கு வந்த செய்திப்படி, நீங்க சொன்னபடி மகேஸ்வரன், இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன். யாரும் அவரை கோச்சுக்கு மாட்டார் நினைக்கிறேன், தூக்கி குப்பையில போடுங்க சார் டிஸ்குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு மகேஸ்வரன் அவர் நெறியாளர் சொன்னதுதான் கரெக்ட். 9 வருஷம் ஆச்சு 11 பேர் ஓட்டு போட்டது மேல் நடவடிக்கை எடுத்து, மிஸ்டர் தனபால் ஸ்பீக்கரா இருக்கும்போது எடுத்தது தூக்கி குப்பையில போட்டாங்க சார். சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சு அதை ஸ்பீக்கர் முடிவு பண்ண சொல்லி கொடுத்த உத்தரவு குப்பை தொட்டிக்கு போயிருக்கிறது. ஆகவே எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் யாரையும் ஒன்றும் பண்ண போறது இல்லை, யாரு லெட்டர் கொடுத்தாலும் அது நடக்க போறது இல்லை. ஆகவே அவர்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள், தலைமை மீது நம்பிக்கை இல்லை. இது உருவிடாது, இப்படிதான் போகும், இங்க பிச்சுக்குவாங்க பிச்சுக்குவாங்க, பின்புலத்திலிருந்து யாரோ இயக்குகிறார்களா தெரியாது. ஆகவே திருந்தவே மாட்டேன்றார் ஒரு நபர். இந்த பக்கம் பூந்து நீங்க போயிட்டே இருங்க, பின்னாடியே நாங்க வரோம், நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்படி இயக்கப்படுகிறார்களா தெரியாது. ஆனால் ராஜினாமா இங்க இறங்கும், தாவேகாவுக்கு ஏறும். இன்னொரு 10 பேர் போனா போதும், முழுமையா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும். அதுக்கு பின்னாடி இந்த மிரட்டல் வேலை யாராலையும் மிரட்ட முடியாது. இந்த அரசு நடந்து கொண்டு போகும். அதுதான் இப்போ பிரச்சனை. என்னன்னா, அவங்க தெரியாது, அவங்களுக்கு இப்போ இவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சோன்னு சொல்லி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா, நீங்க 10,000 ஓட்டுல பெருந்துறை, அதுல 10,000 டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சு வந்திருக்காங்க அந்த எம்எல்ஏ. அதே மாதிரி பாருங்க, தாராபுரத்துல 16,727 ஓட்டு டிஃபரன்ஸ். அதுல இங்க மதுராந்தகத்துல 7,000 சொச்சம் ஓட்டு. ஆகவே நல்ல மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தவங்க தான் வெளியே போயிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம், நீங்க 1000 காரணம் சொல்லலாம். தொடர் தோல்விகள் அதிமுக தோத்துக்கிட்டே இருக்கும். இது எதுல போனாலும் ஜெயிக்க முடியாது, இங்க போனாலும் ஜெயிக்க முடியாது. இவர் அறிவிக்கிறார், யார், வேலுமணியும் சி வி சண்முகமும் ஒற்றுமையா போனாங்க, தகராறு வேண்டாம், பிரிந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு.
முன்னாள் சபாநாயகர் வெளியில போறார் தனப்பான். அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நிழல் மாதிரி இருந்த எடப்பாடி பழனிசாமி, நிழலாக இருந்த அருமைக்குரிய அண்ணன் தனியாக இருந்து வெற்றி பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவர் செம்மலை வெளியில போற காட்சியை பார்க்கிறோம். ரெண்டும் போச்சு. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவராக இருந்தவர் அம்மா இருக்கும் பொழுது நியமனம் செய்யப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவரும் வெளியேறுகிறார். உள்ள இந்த செய்தியை பத்தியே நம்ம பேசலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை புது ஆணையராக அரசு நியமித்தாலும் நான் ஜனம் டிவி வாயிலாக சொல்லுவேன், கடந்த ஆட்சி இருந்த பொழுது 4.5 வருட காலம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஊழல்வாதிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பொழுது இங்க இருந்த கமிஷனர் அங்க விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு போறார். ஆகவே இதையெல்லாம் மனதிலே கொள்ள வேண்டும் அரசு. அது என்ன சொல்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மாறி மாறி வரும் பொழுது ஏற்கனவே எடுக்காமல் இருந்தார், நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார். எஃப்ஐஆர் போடுறதுக்கு பெரிய கஷ்டமா இருந்தது. ஹைகோர்ட் வரைக்கும் போய் லஞ்ச ஊழல் சம்பந்தமாக. இப்ப பிரிந்திருக்கிற அணிகளிலே 7-8 பேர் மீது அதிமுகவில் ஊழல் வழக்குகள் இருக்கிறது. அதுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகதான் தாவேகா சேர்ப்பதற்கு முன்னர் பின்னர் யோசனை செய்கிறார். சேர்த்துக் கொண்டால் தவறாகிவிடும், ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்று வந்து அமர்ந்திருக்கிறோம். அதையெல்லாம் அவங்க பாக்குறதால தான் இப்ப ராஜினாமா போயிட்டு இருக்கு. ராஜினாமா செய்தவர்கள் மீது எந்த ஊழல் வழக்கும் இல்லை. ஆகவே இது தொடரும். ஆகவே அதிமுக என்பது நான் என்ன சொல்றேன் சார், நீங்க பதவி விலகல் தொடருங்கிறீங்க. ஆனா சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, 3 பேர் பதவி விலகிட்டாங்களே அப்படின்னா 5 பேர் இந்த பக்கம் அணி மாறி இருக்காங்களே அப்படின்னா எங்களுக்கு 35 கூட 35 கூட மாறும் அப்படிங்கிறாரு. எதை சொல்றாரு? நான் தான் சொல்லிட்டேன் மத்தியானமே 3:30 மாறுன்னு. நீங்க தான் ஒரு பக்கம் நீ சரியா வரலையா, இந்த அம்பு போய் அடிக்கல, அடுத்தது ஒண்ணு சரியா வரல, வேற ரூட் ஏறா, டேய் சரியா வர மாட்டேன்றாங்க அப்படின்னு வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு நல்லா வெளிப்படையா தெரியுது. ஆகவே அது நிச்சயமாக வெளியேறுகிறார்கள் என்றால் திட்டவட்டமாக இடைத்தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்று இருக்கலாம், ஒரு பதவிக்காக போயிருக்கலாம். அதெல்லாம் நடக்கும் தான். சரி, கோட்டை விட்டவர் யார்? சரி சார், நம்ம பேசலாம் தொடர்ந்து. அடுத்த சுற்றுல விரிவா பேசலாம் புகழேந்தி. சரி புகழேந்தி, அதிமுகவை உடைப்பதுதான் விஜயனுடைய இலக்கா நோக்கமா இருக்கு, அதைத்தான் இதெல்லாம் வெளிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஏன் வேற கட்சி உடைக்க முடியல? அதிமுக மாத்திரம் ஈஸியா உடைச்சிடலாமோ? அதிமுக ஈஸியா உடையுதா? 2வது நண்பர் சொன்னார், உண்டு கொடுத்து ஏதோ சொல்லிட்டு இருந்தார். பாவம், 11 வருஷம் சார். காலையில எழுச்சி ஃபைல தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகணும், அம்மாவை நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும். ஹலோ, உங்களை பாத்துருக்கேன், கேக்குதா? கோர்ட்ல உங்களை அடிக்கடி பாத்துருக்காராம், பெங்களூர் கோர்ட்ல. அம்மா கேட்டப்ப அலையது மாத்திரம் இல்ல, பிணை கொடுத்தேன். எவங்கிட்டையாவது சிங்குலர்ல பேசுறேன், எவங்கிட்டையாவது பழனிசாமி வா பழனிசாமி போ பழனிசாமி, அவர் என்ன புகழேந்தின்னு கூப்பிடுவார். யாருகிட்டையாவது 10 பைசா கை நீட்டி காசு வாங்கிருப்போமா? அவர் சொல்றாரு உண்டு கொடுத்தவங்கன்னு. அமைச்சரா இருந்து எம்எல்ஏ இருந்து உண்டு கொடுத்தவர்கள் திண்டு கொடுத்தவர்கள் சொல்லிட்டோம். 7 வருஷமா அமைச்சரா இருந்து 2 பேரும் ஒரே நேரத்தில் பேச டிஸ்டர்ப் பண்ணி தொடருங்க. நான் வெளியில வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் அப்பயும் இப்பயும் வெளியில வந்தாச்சு சார். அவரை ஏத்துக்கிறது நடுவில் ஒரு தடவை போனேன், அது தவறா போச்சு. அப்புறம் ஓபிஎஸ் கூட போனேன், அவர் சரியா வரல. அவர் நண்பருக்கு என்ன சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் முடியும் பொழுது 20% வாங்கியிருக்கேன், போன தடவை 20%, இப்ப 21%. சார் இப்பயும் என்ன ரிசல்ட்னா 21%, 0.21%. இப்ப ரிசல்ட் 24-19 திமுக, 34-92 டிவிகே. என்ன இன்க்ரீஸ் ஆச்சு? அவர் தோழர் தான் சொல்லு, என்ன இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க? இப்ப நீங்க என்ன பண்ண முடியுது இவரால சொல்லுங்க. ஏன் இப்போ ராகுல் காந்தி நடுவில் பேசுனீங்க, ராகுல் காந்தி பல தோல்விகளை சந்தித்தார், ராஜினாமா தூக்கி எறிஞ்சிட்டார். இது சரியா வராது. எவ்வளவு பேர் சொன்னாங்க, கேட்கல. இது வேண்டாம், என்னுடைய தலைமையில தொடர் தோல்விகள். மல்லிகார்ஜுன கர்கேன்னு ஒரு பெரியவர் தலைவர், அவரை கூட்டு உட்கார வச்சார். நான் என்ன சொல்ல, எதிர்கட்சி தலைவரா நீங்க இருங்க, இந்த கட்சிக்கு புதுசா ஒரு பொதுச் செயலாளரை யாராவது உருவாக்குங்க, உட்கார வைங்க. தொடர் தோல்விகளால கட்சி அழியுதுன்னு ஏன் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றதில்லைன்றது என்னுடைய முக்கியமான விஷயம். அது இப்ப குறைஞ்சுக்கிட்டே போய் 3வது இடத்துக்கு போய், புகழேந்தி சொன்ன மாதிரியே டெபாசிட் 100 இடத்துக்கு மேல போய், என்ன நிலைமை சார் இது? பலகீனமான தலைமையினால அந்த கட்சி உடையுதா சார்? மீண்டும் 100%
தலைமை சார் யார் தாவேக்கா 40 இடத்துல வேணாலும் டெபாசிட் போயிருக்கு, திமுக 73 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அதிமுக மட்டும் சொல்லாதீங்க, அதையும் சொல்லுங்க. தாவேக்கா 48 இடத்துல டெபாசிட் போயிருக்கு, சரி, திமுக சொல்லுங்க. 73 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. இப்ப அதுக்கு ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்க முடியாது. டெபாசிட் போயிருக்குன்னு சொன்னா கவர்னர் ஏத்துக்க மாட்டாரு, ஏத்துக்க மாட்டாரு. இப்ப டெபாசிட் போறது வர்றது எல்லாம் வேற கதை. ஒரு தொடர் இயக்கத்துல இருந்து அந்த தோல்விகளை இயக்கத்தையே குறி வச்சு தாக்குறீங்களே. ஒரு இயக்கத்துல வந்து பயணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தாக்குங்க. பழனிசாமி அதாவது ஒரு டாக்டர் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். போய் யாரோ கேட்ட மாதிரி என்ன மருந்து சாப்பிடுறா விஷயம் அப்படின்னா டாக்டர் யாரானா எம்என் நானா கேட்டவனுக்கு காது கேட்கல சரியா, ரொம்ப சூப்பர் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இப்ப இங்க வந்து முடிஞ்சு போயிட்டு இருக்கு சார் கதை. முடிய எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சந்திப்பார். எங்க தலைவர் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நிற்பார். எப்போ தோல்வி அடைஞ்சால் கொள்கையோட பயணிக்கணும். 1,30,00,000 பேர் நம்ம நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்களை காப்பாத்தணும். அதிமுக என்ற பேர் இயக்கத்தை, புரட்சித் அம்மாவுடைய இயக்கத்தை, புரட்சித் எம்ஜிஆருடைய இயக்கத்தை அடுத்த இளைஞர் சேர்ந்து காப்பாற்றணும். இது யாரும் நம்பி இல்லை இந்த கட்சி. சரி, பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் நாங்கள் கண்ட தலைவர்கள் இந்து முன்னணி மாநாட்டில் 4 மினிஸ்டர் கலந்து சொன்னாங்களா? RSS நூற்றாண்டு விழாவில் போய் மரியாதைக்குரிய கருணாநிதி வந்து RSS வந்து சமூக நல இயக்கம் சொன்னாரு. உடனே கருணாநிதியை தூக்கி அடிச்சிட்டோமா? அதை கடந்து ஒரு தலைமை மீதான விமர்சனமா தான் இது முன்வைக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜீவ் காந்தி, திமுகவையும் நான் வந்து பேசவே இல்லையே, நான் பேசுறது இங்கதானே பேசிட்டு இருக்கேன். அரசியல் எல்லாம் சகஜங்க. RSS சமூக நீதி இயக்கம் சொன்ன கருணாநிதியை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சரி சரி, நம்ம அடுத்த தலைப்பை விட்டு ரொம்ப விலகி போறோம். ராஜீவ் காந்தி, இப்ப ஒரு விஷயத்தை 4 அமைச்சர்கள் இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களே, திராவிட அரசியலா தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டா 97 திமுக 2 கட்சிகளுமே விசிக உள்பட பாஜகவோட கூட்டணி வைத்தவர்கள் தான். கூட்டணி வைக்கிறப்போ ஒரு நிலைப்பாடு இருக்கும், கூட்டணியில இருந்து விலகிறப்போ ஒரு நிலைப்பாடு இருக்கும். நம்ம இந்த அரசியலை பார்த்து அதை கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலை ஒரு அசாதாரணமான நிலையாக இருக்கு. புகழேந்தி, நிறைவு கருத்து, நம்ம நிறைவு பதிவுக்கு வந்து நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது என்ன, நான் பார்த்த தலைவராகட்டும், அம்மாவாகட்டும், கலைஞராகட்டும், ஆட்சிக்கு வந்து பின்னாடி வாழ்த்திட்டு ஒரு 6 மாசம் அமைதியா இருப்பாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், முழு தோல்வியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சார் ஒரு 15 நாளைக்குள்ளார அந்த பூத கண்ணாடி போட்டு தேடுற மாதிரி தேடுறீங்களே சார்? சார் நடக்குது, பட்டியல் இருக்கு, செய்திகள்ல வந்திருக்கு, காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு போயிட்டு இருக்கு. அங்க நடக்குமா? எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் நாட்டுல, விஜய்க்கு முடியாதா என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம், வேடிக்கை பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அங்க லைனா போறாங்க. விஜயா காப்பாத்திக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். கட்சி வீணா போயிடுச்சு சார், வேதனையா இருக்கு. ஆகவே என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் தழைக்க இந்த ஷார்டேஜ் ஆன எம்எல்ஏக்கள் இல்லாத இடத்தை அவள் நிரப்புவது, போய் சேருவதும் நியாயமான ஒண்ணு. தம்பி மெஜாரிட்டியில இந்த கவர்மெண்ட் விஜய் ஆளட்டும். நன்றி.